முகலாய பேரரசு பாபர். ஒரு காட்சியை மனதில் வரைந்து கொள்ளுங்கள். 1526 வட இந்தியாவின் பானிபட் என்னும் வெட்டவெளிக்களம். ஒருபுறம் தில்லியை ஆண்ட இப்ராகிம் லோடியின் அலைகடல் போன்ற பெரும்படை, மறுபுறம் தூரத்து மத்திய ஆசியாவிலிருந்து மலைகளையும் நதிகளையும் கடந்து வந்த ஒரு வீரன் பாபர். அவனது படை எண்ணிக்கையில் மிகச்சிறியது. ஆனால் அன்று அந்த மண்ணில் ஒரு உண்மை நிரூபிக்கப்பட்டது. அந்த பானிபட் போரில் இப்ராகிம் லோடி வீழ்ந்து மடிந்தார். அந்த ஒற்றை தருணத்தில் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம், முகலாயப் பேரரசு பிறந்தது. ஆனால் பாபரின் கதை உண்மையில் இந்தியாவில் அல்ல, தொலைவில் காபூலில்தான் தொடங்குகிறது. அப்போது மத்திய ஆசியாவில் 3 சக்திகள் மேலாதிக்கத்துக்காக மோதிக்கொண்டிருந்தன. உஸ்பெக்கிகள் எனும் துருக்கிய இனக்குழு, ஈரானை ஆண்ட சபாவி எனும் ஷியா முஸ்லீம்கள், உதுமானிய துருக்கியர் எனும் சன்னி முஸ்லீம்கள். இந்த இடையறாத போட்டியே சாமர்கண்டை ஆண்ட பாபரை தன் வாய்ப்புகளை வேறு திசையில் தேடத் தூண்டியது. 1505 காபூலை கைப்பற்றிய அவர் தைமூர் வம்சத்தில் வந்தவர் என்பதால் முன்பு தைமூரின் ஆளுகைக்குள் இருந்த பஞ்சாபின் மீது கண் வைத்தார். காபூல் கஜினியை பிடித்து சிந்து நதியைக் கடந்து ஒரு சிறிய அரசை அமைத்தார். அப்போது விதி அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்தது. இப்ராகிம் லோடியின் எதிரியான தௌலத்கான் லோடியும் மேவாரின் அரசன் ராணா சங்காவும் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என தூதுக்குழுக்களை அனுப்பினர். பாபர் வந்தார். லாகூரில் தௌலத்கானின் படைகளை வென்று 1526 தில்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி ஆக்ராவை தலைநகராக்கினார். அந்த பானிபட் வெற்றிக்கு உண்மையான ரகசியம் 2 உள்ளது. முதல் ரகசியம் அவரது வேகமான குதிரை படை. மற்றொன்று அதுவரை இந்திய போர்க்களம் கண்டிராத பீரங்கிப் படை. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். 13ஆம் நூற்றாண்டில் அது ஐரோப்பாவை அடைந்தது. பாபருக்கு முன் இந்திய போர்களில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டதற்கு ஆதாரமே இல்லை. அதனால் அதன் வருகை ஒரு புரட்சிகரமான மாற்றமாக அமைந்தது. வெற்றிக்குப் பின் தன் மகன் ஹுமாயூனை ஆக்ராவை கைப்பற்ற அனுப்பிய பாபர் தன்னை இந்துஸ்தானத்தின் பேரரசர் என அறிவித்தார். பாபரை வெறும் படைவீரராக மட்டும் நினைத்தால் அது தவறு. வாள் ஏந்திய அது கை எழுத்தையும் கலையையும் நேசித்தது. அரபு பாரசீக மொழிகளில் புலமை மிக்கவர். அவரது தாய்மொழி துருக்கி. அவரது ஆளுமையின் மிகச் சிறந்த சாட்சி அவர் எழுதிய நினைவுக் குறிப்புகள். அதன் பெயர் துசுக்-இ-பாபுரி, வேறு பெயரில் பாபர் நாமா. இது உலகச் செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. இதன் தனிச் சிறப்பு அதன் நேர்மை. தன் வெற்றிகளை மட்டுமல்ல, தோல்விகளையும் மறைக்காமல் பதிவு செய்தார். இயற்கையை நேசித்த அவர் இந்தியாவின் தாவரங்கள், விலங்குகள் பற்றியும் எழுதினார். இந்தியாவின் மேன்மையை அவரே போற்றினார். இதுவே முகலாய பேரரசை நிறுவிய பாபரின் கதை.